இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, நீங்க கவலைப்படாம இருங்க, பாவையை கண்டுபிடிச்சிடலாம். அண்ணே, வீட்ல அவங்க பேசினதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்களா? விடுங்க அண்ணே, அவங்க தான் எப்படா உங்களை குறை சொல்லலான்னு காத்துட்டு இருப்பாங்களே. இப்படியும் பாவை கிடைச்ச உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிரும்ல, அப்ப பாத்துக்கலாம் மாம்ஸ். நீங்க இது ஃபீல் பண்ணாதீங்க. பாவையை கடத்தினவங்க எதுக்கு கடத்தினாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா. அது என்னோட பகையா இல்ல உன் அக்காவோட பகையான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சிவா. ஆனா பாவை தான் இதுல மாட்டிக்கிட்டா. குழந்தை எங்க இருக்காளோ, எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியல. இதெல்லாத்தையும் தாண்டி நான் தான் காரணம்னு சொல்றாங்களே, அதத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. நான் பாவை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு இந்திராணிக்கு நல்லா தெரியும். ஆனா அவளும் சேர்ந்துட்டு தானே என்ன திட்டினா. அண்ணே, அண்ணி ஏதோ கோவத்துல பேசிருக்காங்க. அவங்க மனசுல கண்டிப்பா உங்களை தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. விடுங்க.